மானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டு மானின் எண்ணம் ஏனோ விளங்கவில்லையே. நான் கவிஞனும் இல்லை, கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி. அப்படி ஒருத்தன் இருக்கிறேன். உன் மகன் அப்படி இருக்கானே, காலில் வந்துட்டு வா. என்னப்பா தொழில்? கால் வந்துட்டு வரலாம். அப்படியா? யாரு? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு 1.25 சொல்கிறோட ஒரு வருஷமும் 7 மாதமும், இவ்வளோ 1 வருஷம் 7 மாத காலங்கள் நம்ம தொழில், நம்முடைய பொருள்கள் போகுதே தவிர பணம் வர மாட்டேங்குது. அதே மாதிரி நம்மள்கிட்ட நம்பிக்கையோடு சென்றவர்கள்லாம் நம்முடைய பணத்தை வச்சுக்கிட்டு தராத ஒரு குறை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதில் ஏதாவது குழப்பம் இல்லாமல் என் தொழிலும் ஓடணும், என் பணமும் வந்து சேரணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொன்று, பிள்ளைகளில் ஒருவருக்கு ஒரு தொழிலை பற்றிய ஒரு மன வருத்தம். எதற்கு கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்க, ஒரு சூஸ் பண்ண முடியலையேங்கிற ஒரு தவிப்பு உள்ளத்தில் இருக்குது. அதை செட் பண்ணி தந்தால் போதுமில்ல, கால் வந்துட்டு வரலாம், பிடிச்சிருவோம். ஏன் கவலை பண்ணோம்? 1 2 3 4 இப்போ முடியாதா? சரி, 25 7வது மாதம் 2025 7வது மாதத்தில் உன்னுடைய மகனுக்கு அரசாங்கத்திலிருந்து வேலை வந்து உத்தரவாதமான முறையில் உறுதியாகும், வெற்றியாக்கி தரேன். அதே போல் அதில் ஒரு வம்ச வழி தலைக்கிறதுக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுப்போம். என் பெயர் கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். விரும்பலா? கால் விட்டு வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். இந்தாப்பா எல்லாம் ஜெயிச்சு தரேன், செம்மையாக இருக்கிறோம். முருகா. அதே திருப்பூர் எல்லை உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தம் யாருக்கு? உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தம் யாருக்கு? திருப்பூர் தானே உங்களுக்கு? திருப்பூரா? எந்திக்கவே இல்லையே இவ்வளோ நேரம். ஓ சரியா, ஓ சரியா, ஓ சரியா, திருப்பூராடா? எந்த இடம் திருப்பூரில்? அம்பிகாவதி அமராவதியா கல்யாணம் முடிச்சிட்டிங்களா? கால் வந்துட்டு வாங்க. யாரு? ஸ்ரீகர்ப்பா. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ? உன்னுடைய உடல்நிலைகளை போய் நான் பார்த்தேன். இடுப்பு எலும்பில் இருந்து ஒரு சைடு கீழே வர தசை நரம்பியல் பாதிப்படைந்து இருக்குது. உண்மையா? இது வந்து தீரக்கூடிய நோயா தீராத நோயா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உள்ளத்துக்குள்ள. தீரக்கூடிய நோயின்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வீணான மனக்குழப்பம் ஒன்று. தன்னுடைய பெரிய குடும்பங்களோடு நம்ம இணைந்து போக முடியலையே அப்படிங்கிற ஒரு வேகமும் ஒரு வேதனையும் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா? அவைகளுக்கெல்லாம் காரணம் அவங்க பெரியவங்க எங்களை இணைந்து எங்களை ஏற்றுக்கொள்ளணும், எங்களுடைய தொழிலும் வாழ்க்கையும் சரி பண்ணி தரணும் என்பது இப்போ உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். என்ன கருசாமி? அப்படியா? பூ மெல்ல. வேற என்னப்பா வேணும்? வார பௌர்ணமி போய் அடுத்த பௌர்ணமி வரணும். இந்த பௌர்ணமிக்கு இன்னும் 8 நாள் தான் இருக்குது. அடுத்த பௌர்ணமியில் வரும்பொழுது நிலமாலையும் முக்கனிகளும் உதிரி பூக்களும் சரக்கும் வாங்கிட்டு வந்துடும். வரும்பொழுது உங்களுக்கு
வாரிசு பாக்கியத்தை கொடுக்க வேண்டிய விட தந்துடுவோம். சரிண்ணா, மன வருத்தப்பட வேண்டாம். 1 2 3 4 5 5ஆம் இடமாகிய உந்தி தொப்புளுக்கு கீழே அடிவயிறு சம்பந்தமான வலி வேதனை அடிக்கடி வந்து உன்னை துன்பப்படுத்துது. அதெல்லாம் தீர்த்து உங்களை தெளிவாக்கி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வாங்க. கண்மணியே வரலாம். சோம்பல் படாமல் சுறுசுறுப்பாக இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு ஜெயிக்கும். வெற்றியாக்கி தரேன். கையில் வச்சுருக்கக்கூடிய வாகனத்தை கொஞ்சம் பேணி வச்சுக்கா, புரியுதா? பழுதடைந்திருக்கு, சரி பண்ணி வச்சுக்கா, ஆபத்தெல்லாம் வாங்க. நல்லா இருங்க மக்களே. புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். அதே திருப்பூர் எல்லை பெண்ணடியாள், பொம்பளைன்னு அர்த்தம். நீ பொம்பளை தானே குட்டியப்பா? அதான் வா, கால் வந்துட்டோம். என்னடா கேட்க இல்லை? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாமா. தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவினில் ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. பையனுக்கு வயசு எத்தனை? இதுவரை அவனுடைய கூட்டாளிகள், நட்புகள், விளையாட்டுத்தனமான புத்திகள் இவைகளெல்லாம் இருந்து உன் உள்ளத்தை கொஞ்சம் உதயமாக்கிக்கிட்டு இருக்கோம். அவனால் ஏதாவது மனக்குழப்பமும் தலைகுனிவும் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு உள்ள பயம் உன் உள் மனசுக்குள்ளே இருக்குது. அவைகள் வராமல் காப்பாற்றி தந்தால் போதுமா? கால் வந்துடுவான். தின்ன பழம் கொண்டு தருவான், அதை தின்னும் முன்னே தட்டி பறிப்பான். வேற என்ன வேணும்? அவனுடைய மனசு தான் காரணம், அவனுடைய பழக்க வழக்கம் தான் காரணம். அதெல்லாம் மாறுமான்னு பார்த்தேன். சனி பகவான்கிட்ட கேட்டேன். 3.25 மாதங்கள் கழித்து விட்டால் நிலையான தொழில் அமையும். 16 ஆண்டுகளுக்கு அவன் தொழிலில் எந்த இடைஞ்சலும் வராது. வெற்றியாக்கி தரேன். 1. அவனுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி நீ கேட்கவே இல்லையே. அதுக்கு காரணம் சனி பகவானுடைய தொல்லை தான். அதுவும் காரணம். அவனுடைய இல்லற வாழ்க்கை உன் மனதுக்கு மாறுபட்ட நிலையில் நடக்கும். ஏற்றுக்கிடுவோம், நல்லா இருக்கட்டும். கால் வந்துட்டு கர்மசாமிக்கு இந்தா எல்லாம் வெற்றியாக நடத்தி தரேன். எந்த ஆபத்தெல்லாம் அவனை காப்பாற்றுறேன். 3.25 மாதத்துக்கு பிறகு நிலையான தொழிலை தரேன். நல்லா இந்தா பணம். மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு போ, வெற்றி உண்டு. திருவண்ணாமலை, திருவண்ணாமலைக்கு அரோகரா. ஏழுமலை வாசா என்னை ஆளும் வெங்கடேசா. போனட்டு வந்துருந்தீங்களா நீங்கள்? இல்லையே. என்னப்பா என்ன வண்டி வச்சுருக்கிறீங்க? கால் வந்துட்டு வரலாம். போனா போனா பக்கத்தில் வரலாம். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். உள்ளுக்கு சாமியே வரலையே, அது என்னன்னு பார்க்கணுமே. பச்சையம்மன் ஒரு பத்திரகாளி வடிவத்தில் வந்தாள். அருகினிலே இருப்பாள். கன்னி மாறன்களெல்லாம் எட்டி சென்று பார்த்து விட்டால் பால முனியன் ஒருவன் இருப்பான். இருக்கா அவங்க இல்லையில? இருக்கலாம். இப்பொழுது 2.25 ஆண்டுகள் மகனுடைய கிரகமே சரியில்லைன்னு ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயம் தானே. இப்போ 2ஆம் தரம் என்ன குழப்பம் வந்து விட்டது? 2.25 மாதம் இருக்குது. 2.25 வருஷம் போய் 2.25 மாதம் இருக்குது. அந்த தடங்களுக்கு முன்னால் முட்டுக்கு கீழே மொழி பக்கத்தில் அவனுக்கு வலியும் சிறிய காயமும் ஏற்படும். அப்படி வராமல் பார்த்துக்கொண்டு நீ. ஏன்னா அந்த சனி பகவான் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் ஒரு சின்ன தவறை இருக்க வைக்கும். காப்பாற்றித்தாரேன். சொந்தத்தில் உனக்கு பெண் அமைஞ்சா அவங்க 2 பேரும் உன் கூட இருக்க மாட்டாங்க, தனியாக போயிடுவாங்க. சொந்த பொண்ணுமா அடுத்த பொண்ணு?
வேண்டாம். அதனால் அடுத்த பொண்ணு நடக்குமான்னு கேட்டேன். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதிக்கு முன்னால் உள்ள முகூர்த்தத்தில் கல்யாணம். போயிட்டோம். விவசாயத்தை பற்றி இப்போதைக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. தை பிறந்தா வழி பிறக்கும், என் தங்கமே தங்கம். இந்த வழிவகுத்து தாரேன், பணத்தை நிறைய தாரேன். என்ன உனக்கு தெரியாமல் வரவு செலவு நிறைய வச்சுருக்கான், வேலை திருத்தி தாரேன். கருப்பசாமிக்கு அதே திருவண்ணாமலை பாப்பா ஆஞ்சநேயமூர்த்தி கால் விட்டு வரலாம். நீ வந்தோடனே ஆஞ்சநேயர் வராத. உங்கள் எங்கே இருக்காருப்பா? புரியலை, சத்தமாக சொல்லு. பக்கத்தில் இருக்கா அந்த இடம்? ஆஞ்சநேயர் இருக்க இடமா? கால் விட்டு வரலாம். திருவண்ணாமலையா உங்களுக்கு? எந்த இடம் திருவண்ணாமலையில்? அங்கே நில்லுங்க, வரேன். பக்கத்தில் என்ன வேணும்? கண்ணை முடிக்காங்க பார்ப்போம். அப்படியா? சரி, கரெக்ட். 3:30 மணிக்கு என்னை தனியை பார்த்து கேட்டு தெளிவடைஞ்சுக்கலாம். தீர்த்து தாரேன். கருப்பசாமி, ஆமாம், உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யார்? காரணம் என்ன செய்து உடல்நிலை? எண்ணாத எண்ணவும் எல்லாம். எந்த ஊருனே? ஒரு நேரத்தில் இந்த வரும்பொழுது எதிர்த்து நடக்கக்கூட முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ தெளிவடைய வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு முறை காரணம் இருக்குது, காரணம் விட்டு வரலாம். ஏய் ஏய் இருக்கா வரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த உடல்நிலை இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு காரணம் கொஞ்சம் மாந்திரிகம் சம்பந்தமான குறைகள் தான். அதுக்கு ஒன்று உண்மையாக இருக்குது. அவைகளிலிருந்து நீக்கி உயிர் உள்ள வரை இனி இந்த உடம்புல எந்த ஒரு வியாதியும் எந்த வலி வேதனையும் இல்லாமல் நான் காப்பாற்றி தந்தால் போதுங்களா? ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம். சந்தனத்தில் நல்ல பாசம் எடுத்து தடவி கூடோடு பக்கத்தில். வேற என்னப்பா வேணும்? சொன்னா வருத்தப்படுவீங்களாப்பா? பையன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படி என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் அதை எடுத்து வெளியே வைத்து விடலாம். ஆனால் எப்படியாவது அவனை திசைப்படுத்தி கொண்டு வரணும்னு நினைக்கிற. இன்னும் 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டா அடிபிடி சண்டையெல்லாம் வந்துடும். மனதை அடக்கிக்கொள்ளும். காப்பாற்றி தரேன், கொண்டு வந்து சேர்க்குறேன். பக்கத்தில் நல்லா இருப்பாங்கண்ணே. கருப்பசாமி, ஆமாம். அது என்ன அங்கே போயிருக்கு? யார்? 1 2 3 காங்கேயம். தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, தாவி விழுந்தது பாட்டை வச்சு, தூக்கி வளர்த்த என் தங்கச்சி. சின்ன பிள்ளை கால் விட்டுருவான். இன்னும் மேலே விட்டு உட்காந்துட்டாங்க. கேட்டாங்க மேலே விட்டு. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். வேறு எதுவும் கோளாறுகள், இடம் சம்பந்தமான பிரச்சனையிலே மாந்திரிகங்கள் எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தேன். நடக்கலை. ஆனால் மனிதனுடைய வஞ்சகங்களும் சூதுகளும் சேர்ந்து இப்பொழுது உன்னை வாழ விடாமல் தடுத்து குழப்பமாக்கிக்கிட்டு இருக்கு. 3 விதமான இடத்தில் உனக்கு பிரச்சனை. வீடு, நிலங்கள் சம்பந்தமான 3 பகுதியில் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கிரகங்கள் காணாது. மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி வச்சு வெற்றியாக்கி தந்துதான் போதும்லாம். கால் வந்துட்டுவான். இந்தா ஜெயிச்சு தாரேன்.
வில்லங்கம் இருக்கக்கூடிய தடம் உள்ள இடத்துல இந்த கனியை போடு, காசை வீட்டில் வச்சுக்கா, செல்வமாக இருக்க. கருப்பசாமி கோயம்புத்தூர். பாப்பா 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 என்ன பாப்பா பாப்பா அதில் கோழியா? கோயம்புத்தூர். கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார்? கடன்பட்டு மனவேதனை. நீ கோயம்புத்தூரா? பொண்ணு வந்து காலில் விழுதுக்கா, அவ்வளோதான். வாப்பா, சோமா இருக்கியா? கடன் பட்டிருக்கியா? இரு கூப்பிட்றேன். இன்னொரு தடவை விழுந்துட்டு வாமா. ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, அகலாமல் நீதருள்வாய். இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. இந்த பாடலை பாடியது யார்? கே. வீரமணி ஐயா அவர்கள். கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோனியம்மன் இருக்காளா உங்கள் ஊரில்? இருக்காளா? அவளை போய் கும்பிடுவியா? போகிற வழி வார வழி தானே, அருமையாக கும்பிட வேண்டியது தானே. கால் வந்துட்டு மலைமகளே உன் கருணை வடிவம் கொண்டு தண்டு மாரியம்மன் என்ற பெயர் சொன்னது உண்டு. தண்டு மாரியம்மன் உங்கள் ஊரில் இருக்காள? இலைகளிலே வேப்பிலைக்கோர் புகழ் உண்டு. அது இந்த பேர் எனக்கு பிடிக்கலை, ரொம்ப சேட்டை பண்ணுதான். என்ன சொன்னதை கேட்க மாட்டேக்கான், ஊர் சுற்றுது எருமை மாடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. எங்கள் மாறி நீ செய்த பரிசென்று வா. வேலைக்கு போறியா படிக்கியா? படிக்க. என்ன படிக்க? +1. என்ன சப்ஜெக்ட் அது? பிஸ்னஸ் மைண்ட். அப்படியா? கண்ணை மூடி பார்ப்போம். 1 2 3 4. ஒரு தடவை ஸ்கூலுக்கு போகாமல் நீங்கள் இன்னொருத்தனும் 2 வீலரில் ஊர் சுற்றுனீங்களே, ஒரு வேப்ப மரத்தடியில் போய் உட்காந்துருந்தீங்களே, ஒரு பெரிய ஆசிரமத்துக்கு அந்த பக்கம், கோயிலுக்கு அந்த பக்கம். காலேஜ் ரோட்டு கேமில் போனேன். கால் வந்துட்டோம். உட்கார். இவன் படித்து வெளிநாட்டில் போய் கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணுவான். இவன் இந்த உலக வாழ்க்கையை தெளிவாக புரிந்து நடந்துக்கிட்டு இருக்கான். விளையாட்டான குணம் இருந்தாலும் இவனுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இப்போ உன் குடும்பத்துக்குள்ளே கடன்பட்டு மனவேதனை அடைந்து வீட்டு வாடகை கொடுக்குற விஷயங்கள் கூட அப்படி மனக்குழப்பத்துக்குரியதாக தான் இருக்கும். வீட்டை ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கும். உண்மையா இல்லையா? அதனால் அந்த நிலைகளை தெளிவாக்கி வாழ வச்சு தாரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. உள்ளவேனும் கோவிலிலே அவனுடைய மனசை போய் பார்த்தேன். ஊர் வந்து சேர்ந்து என் உள்ள வந்து சேர்றேன்னு மாதிரி உங்ககிட்ட ஒன்று பேசுவான், நடக்கிறது ஒரு மாதிரி நடந்துக்கிடுவான். அவன் உழைக்கிற பணத்துக்கு சரியான கணக்கு வராது. பொய்யும் புரட்டும் பேசி வீட்டுக்குள்ளே அவன் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய ஒரே வீட்டுக்குள்ளே. புரியுதா? அவன் மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. உங்களுக்கு வருமானத்தை பெருக்கித்தாரேன், செம்மையாக இருக்க வைக்க, கடனை தீர்த்து தாரேன். கால் வந்துட்டு வாங்க. அதற்கிடையில் இவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையால் ஒரு மன இடைஞ்சல் வரும். அதில் இவன் தப்பிச்சிருவான், அவட்ட மாட்டிக்கிட மாட்டான். புரியுதா? அதுக்கு அவன் காரணமாக இருக்க மாட்டான், இவன் தான் காரணமாக இருப்பான். ஆனால் பிரச்சனை வராது, காப்பாற்றித்தாரேன். படிக்க வச்சு வெற்றியாக்கி தந்துடுறேன், வெளிநாட்டுக்கு போக வைக்க, நிறைந்த செல்வமாக இருக்க வைக்க. வா, பக்கத்தில் வரலாம். வா மகளே.
பாப்பாவுக்கு நான் கொடுக்குற விபூதியை கொடுத்துக்கான். நல்லா இரு பாப்பா. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா, தான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் தடைபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தம் அடைந்தது யார்? நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் தடைபட்டு இருக்கிறது என்று நினைத்து வந்தது யார்? என்ன தொழில்? என்ன காரணம் சொல்லலாம். எத்தனை ஸ்கேல் வர பாடுவீங்க? 2 நல்ல ஸ்கேல் தானே, மென்மையாக பாட பழகிக்கிட்டீங்க. அப்படியா? 32 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய ஊர் வேற, இப்போ இருக்கிற ஊர் வேறையா? இப்போ இருக்கிற இடம் வேறு, அந்த இடம் வேறு. ஆமாம். கருப்பராயன் சுவாமி, கருப்பராயன் எங்கே இருக்கிறார்? இருக்கிறார். இப்போ 3 ஆண்டு காலங்கள் நீங்கள் நடத்துகிற தொழிலில் உங்களுக்கு சரியான ஆர்கனைசேஷன் வரலை. அதே மாதிரி உங்களுடைய நேம் போட மாதிரி அடுத்தவங்க ஒன்று அடைச்சி உங்கள் பகுதியை மாற்றப்பட்டு வச்சுருக்கிறான். இது ஒரு நிலைமை இருக்குது. அதுக்கு மாறுபட்ட சூழ்நிலை நடக்குமான்னு கேட்டேன். நடக்கும், வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்ப்பா? உங்களை விட்டு விலகி இருக்கான், கண்ணை முடிக்கலாம். ஆஹா, 1.5 வருஷத்துக்கு அவனை பற்றி கண்டுக்கிடாதப்பா. உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். 1.5 வருஷத்துக்கு அவனை கண்டுக்கிடாத, வெற்றியாக்கி தரேன். தொழில் பெருகும், நல்லா இருக்கலாம். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா, சரி. தன் பிள்ளை கல்யாணம் சம்பந்தமான விஷயத்தை கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? நீங்கள் கால் வந்துட்டு வரலாம். அக்காங்க ஏறு வாரேன். உங்களுக்கு பொம்பளை பிள்ளையா? முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. பிள்ளையினுடைய மனது இன்னும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க முடியலை. அதனால் நீதிமன்றம் வரை போகுமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. உனக்கு ஏற்படலையா? அந்த மனத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். ஒரு பொம்பளை குறுக்க இருந்து அந்த குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கா. அவன் உள்ளத்தை மாற்றி தெளிவு பண்ணி வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு இந்த அப்படி ஒரே இப்படியா பிடிக்கிறான். மனக்குழப்பம் இல்லாமல் இணைந்த வாழ்க்கையாக அமைச்சுத்தாரேன், ஜெயிச்சுத்தாரேன், வெற்றி காப்பாற்றுறேன். கருப்பசாமி, பையனுடைய திருமணத்தை பற்றி கேட்க வந்தது. திருமணம், பையனுக்கு வயசு எத்தனை? கால் வந்துட்டு வரலாம். பரவாயில்ல. 7 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்ணால் அவனுடைய மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சான். அதில் அவனுடைய தொழிலும் வருமானமும் பணமும் பாதிக்கப்பட்டது. ஆனால் இப்போ இன்னும் அவனுக்கு அதை பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கல. இல்லற வாழ்க்கையை அமைக்க முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம் ரொம்ப இருக்குது. அவனுடைய மனதை பார்த்தேன். மருதமலையிலேருந்து முருகப்பெருமான் வந்தார். மருதமலைக்கு போவானா? அடிக்கடி போகிறான். அந்த முருகனுடைய திருவருளை நான் கேட்டேன். புரியுதா? அதனால் முருகனுடைய அடியார்கள் குடும்பத்திலேருந்து ஒரு பெண்மணி 2வது திருமணத்துக்குரியவளாக இருக்கிறாள். புரிகிறதா? அவன் அவனுக்கு மனைவியாக வந்து சேருவா. இவன் கோடீஸ்வரனாக வாழ்ந்துருவான். கல்யாணம் நடக்கு, ஐப்பசிக்குள்ளே முடிக்க. வா பக்கத்தில் வெற்றி உண்டு. உடம்பு ரொம்ப இந்தாப்பா, நல்லாயிருவேன், சந்தோஷமாக இருக்கலாம். யாருக்கு கிடைக்கும்? சந்தோஷமாக இருக்கலாம். பணம் வந்திருக்கேன். பேணி காத்துக்காங்க செல்ல மக்களே, நல்லா இருங்க.
அதே போல் கோயம்புத்தூர் எல்லை என்னுடைய மகனுக்கு மாற்று மனம் நடக்க வேண்டும்னு கேட்டு வந்த மகன். வரலாம் ஆரம்பிச்சிருமா? அப்படி ஒன்று அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா. விவரம் புரியுதா? பிள்ளையனுடைய வாழ்க்கையை, மகனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா நம்மளை யாரெல்லாம் பாராட்டணுமோ அவங்கெல்லாம் பகையாயிட்டாங்க. முதல் வாழ்க்கை வீணா போவதுக்கு கோடு குண்டாமுட்டிகள் காரணம். அதுக்கு நம் ரத்தங்களே காரணம், நம் உடன் பிறப்புகளே காரணம். அதான் எடுத்த உடனே பாடுறேன். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. பணத்தால் வந்த வேலை தான் இது, உண்மையா? அதனால் எப்படியோ ஜெயிச்சாச்சு. மகனுக்கு அடுத்த மனம் நடக்குமான்னு கேட்டேன். அடுத்த மனம் நடக்கும். அது நடப்பதற்கு முன் தகப்பனுக்கு முட்டுக்கு கீழே கால் சம்பந்தமான குறைகளில் குழப்பம் ஏற்படும். இருக்கா? இப்போ அறிகுறி இருக்கு. அதை மாற்றி அவனுக்கு திருமணத்தையும் நடத்தித்தாரேன், பெற்றோர்களுக்கு பங்கம் இல்லாமல் வாழ்த்தையும் தாரேன். 3 மாதம் டைம் இருக்கு. கால் வந்துட்டு வாங்க, ஜெயிப்போம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம்ப்பா. வெற்றி அடைந்துருவாள், அரசு உத்தியோகத்துக்கு செல்வாள், கவலைப்பட வேண்டாம். மகனுடைய விஷயத்தை பேச வேண்டும். 3:30 மணிக்கு என்னை நீங்கள் பார்க்க வேண்டும். கர்மசாமி நீதிமன்றத்தில் வழக்குடையவர். உங்களுக்கு என்ன வழக்கு? உங்களுக்கு பூமி. விவசாயம் விளைகின்ற பூமியா விளைந்து முடிந்த பூமியா? உங்களுக்கு விளைகின்ற பூமி. கால் வந்துட்டுவாங்க. பட்டுக்கோட்டை பக்கத்தில். வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். சுவாமியே வரலாம் 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 வரலாம். உன்னுடைய கட்டுமனை காட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அங்கே ஐயனார் குடியிருக்கிற இடம் அது. சரணா இருக்கிறார். அதான் சாமியே சரவையப்பான்னு சொன்னேன். அந்த ஐயனார் குடியிருக்க இடத்துல 6 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் மறைமுகமாக வந்துருச்சு. அதில் உன் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கணும்னு சொல்லி திட்டமெல்லாம் போட்டாங்க. அதில் உன் தெய்வம் உன்னை காப்பாற்றி இன்றைக்கி வழிவகுத்து வந்துருச்சு. அதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான குழப்பங்கள் வச்சுருந்தாங்க. அந்த அடையாளங்கள்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நடந்துச்சு. அதை வெற்றியாக்கி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அடிப்போம். நம்ம 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். இந்த வழக்குகள் இப்பொழுதைக்கு பேச்சுவார்த்தையில் நடக்குமா அல்லது ஜட்ஜ்மெண்ட் படியே முறையாக வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி. இடையில் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சுருவோம் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் செட் ஆகலையே. இன்னும் ஒரு சான்ஸில் அதை பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல. நான் ஜெயிக்கிறேன். 7 மணிக்கு என்னை பார்த்துப்போம். அடுத்தால அடுத்த சந்திப்பில் வெற்றி. கர்மசாமி அதே கோயம்புத்தூர் விளைநிலம் வீணா கிடக்கிற இடத்து மேலே வழக்கு. என்னமா செய்யணும்? பையனுக்கு கல்யாணம் பண்ணுறேன். பேபே முருகா முருகா முருகா. என்னப்பா முருகன் கோயிலுக்கு எதுவும் வேண்டுதலை கிடக்கா? முருகன் கோயிலுக்கு வேண்டுதலே இருக்கா? சென்னிமலை முருகனுக்கு போவீங்க. அவர் 8 இன்னும் போகிறேன். சென்னிமலையில் தானே மாட்டு வண்டி ஏறிச்சு.
அந்த கோயில் தானே அது? அங்கே ஏன் போகலை ராஜா? ஏன் போகலை? கால் வந்துட்டு வாங்க, என்னென்னு பார்ப்போம். உன்னுடைய காட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். எல்லையில் ஓடையினுடைய கரை ஓரத்தில் நான் கருப்பசாமி இருக்கேன். இடது பக்கத்தில் பார்த்தோம்னா அங்கே நீர் ஓடுகின்ற பகுதி, வலது பக்கத்தில் பார்த்தா நிறைய விளைநிலங்கள். அதையெல்லாம் தாண்டி இந்த பக்கம் போனால் அருமையான மெயின் ரோடு, சுற்றி போனால் வேறு ஊருக்கு போயிடும். அப்படி ஊர் வச்சுருக்கீங்க, சரிண்ணா? அதான் உங்கள் எல்லை. அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ளே முன்னோர்களை புதைத்த ஒரு இடம் இருக்குது. யார் அது புதைச்சி கிடக்குது? 3 தலைமுறைகளுக்கு முன்னால் புதைத்த இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே கிடாரம் இருக்குன்னு சொன்னாங்க. தெரியுமா உங்களுக்கு? இருக்குன்னு சொன்னாங்க. ஏம்னா அந்த இடத்த போய் நான் பார்த்தேன். பாக்கி எல்லா இடமும் கொஞ்சம் மண்ணெல்லாம் சாதாரண நிறமாக இருக்குது. அந்த கோயில் பக்கத்தில் போன இடத்துல உள்ள மண் மட்டும் கொஞ்சம் நிறம் மாற்றம் இருக்குது. அந்த இடத்த இப்போ கோர்ட்லேருந்து மீட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். போட்டவன் வந்து விளக்கமாக ஒன்றும் கேஸ் போடலை, சாதாரணமாக தான் போட்டிருக்கான். உங்களுக்கு அது வில்லங்கமாக தெரியுது. அடுத்த மாதம் நமக்கு சாதகமாக பேச வைக்கிறேன், ஜெயிச்சு தரேன், வெற்றி ஆக்கிறோம். நல்லாயிருக்கும். அதில் தானே பிரச்சனையே இருக்குது. அடுத்த மாதம் சந்திப்பில் அதை பற்றி பேசுவோம். அப்போ மானை வேட்டையாட தயங்கவில்லையே, இந்த வீட்டு மானின் எண்ணம் ஏனோ விளங்கவில்லையே. நான் கவிஞனும் இல்லை, கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி, அப்படி ஒருத்தன் இருக்கிறேன். உன் மகன் அப்படி இருக்கானே, காலில் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கல்யாணம் முடித்த நாளிலிருந்து உன்னுடைய மருமகளும் மகனும் இனிமையான இன்ப வாழ்வை பெறவில்லை. அந்த 2 நிலைக்கும் காரணம் பையனுடைய மனமா அந்த பெண்ணின் குணமா என்று கேட்டால், அந்த பெண்ணின் குணம் அதற்கு காரணம். அந்த மனநிலைகளை மாற்ற முடியுமா? முடியும். ஆனால் பிறவி பயன்படி 2 பேரும் இணைந்தால் வேறு எதுவும் குறைகள் நடக்குமா? காரணம் சொல்லலாம். நல்லா எந்திரிச்சு விழுந்து கும்பிட்டு வாக்கா, அறவுரையாக கும்பிடாத. இரவு நேரம் பகல் 2 பேரும் இணைந்து நிம்மதியாக வாழ வச்சு தந்தா போதும்ல. அந்த வாழ்க்கையும் நல்லாக்கித்தாரேன், தொழிலையும் உருவாக்கித்தாரேன். அதுக்குரிய நேரங்கள் இப்பொழுது தான் தோன்றியிருக்கு. அதனால் இன்னொரு 28 நாட்கள் கால அவகாசம். என்னை மதியம் 3:30 என்னை பார்த்துட்டு நீ ஊருக்கு கிளம்பலாம். பின்னால் பேசுவோம் அதை பற்றி. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? கோயம்புத்தூர் எல்லை, கோயம்புத்தூர் தானே. தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனநொந்து வந்தது. என்னம்மா வாழ்க்கை? என்ன சொல்லிச்சு கருப்பசாமி? இவ்வளவு தானே, இது ஒரு விஷயமே இல்லையே. ஏன் வீங்குது பார்த்துருவோம். 2 பேரையும் ஒரு முறை இங்கே கூட்டு வர வேண்டியது தானே. இந்த பௌர்ணமிக்கு வர வச்சிடலாமா? மாசி மகம் முடிஞ்சாச்சு, காலங்கள் நல்ல காலம் வந்தாச்சு. அது ஏன் நடக்கலைங்கிறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும். இந்த பௌர்ணமிக்கு கூட்டு வந்து வெற்றி ஆகிக்கலாம், தெளிவாக கொண்டு வரணும். குழந்தை பாக்கியம் தாரேன், ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? பெங்களூர் அழைக்கிறேன். பெங்களூர் எல்லை. நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன். அவள் தாகம் என்று சொன்னாள், தன்னந்தனியாய் நின்றிருந்தேன் என்று சொன்னாள். கால் ஒன்று சொல்லலாம்.
என்ன வேணும்ப்பா? கொஞ்சம் கண்ணை மூடி உட்காருங்க, நான் உள்ளுக்கு போயிட்டு வரேன். கண்ணை மூடி உட்காருங்க, நான் வரேன். வீங்குது, வலி எடுக்கு. சரி, கரெக்ட். காலைல வந்துட்டு வரலாம். பெங்களூராடா தம்பி? ஓ, உங்க கூட வேறு யாராவது வந்திருக்கணுமே? யார் வந்திருக்கா? பையனா? பெங்களூரா ஓசூரா? மூணே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால் இடம் சம்பந்தமான மன உபாதைகள் ஏற்பட்டு அதில் வரக்கூடிய மாந்திரிகம் சம்பந்தமான குறைகளால் மனைவியினுடைய கால்கள், விரல்கள் போன்ற தசைகள் உள்ள இடத்தில் வீக்கமும் மன உபாதைகளும் ஏற்பட்டு இப்போ உடல்நிலை கோளாறு நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த இடப்பிரச்சனையும் தீர்த்து தரணும், பண நஷ்டமானதையும் மீட்டி தரணும், இந்த உடலில் இருக்கக்கூடிய கோளாறை நான் சரி பண்ணி தரணும். இவ்வளோதான விஷயம். பண்ணிக்கலாம். கால் வந்துட்டு வரலாம். என்ன எனக்கு புரியலையே. மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? அது என்ன மாரியம்மனா? தண்டு மாரியம்மனா? மாரியம்மன். அந்த கோயிலுக்கு ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணணும். அவளுடைய உடலில் அந்த பூக்களெல்லாம் அள்ளி போட போட மனைவியின் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் தீர்ந்து போயிடும். அப்படி அங்கே செய்ய முடியலன்னா இங்கே வந்து கர்ப்பசாமி உடம்புல அந்த பூக்களெல்லாம் போட போட அவா உடம்புல உள்ள நோயெல்லாம் தீர்ந்து போயிடும். நோயை தீர்த்து தாரேன், அந்த இடத்தையும் வெற்றியாக்கி தாரேன், செம்மையாக்கி தந்துடுறேன். கர்ப்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தாயும் மகனும்